ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த சீசன்ல டைட்டில் வின்னர் பட்டம் யாருக்கு போகுதோ இல்லையோங்க, ஆனா உண்மையாவே அந்த பட்டத்தை இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்கல்ல அந்த ஆடியன்ஸுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்கெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க வாங்க முடிஞ்சு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா எவன் பேசுறதும் ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுல விக்கல் விக்ரம பொறுத்தவரை பிக் பாஸ் சொல்றத கேட்டா கேளுங்க இல்லைன்னா சாகுங்கடா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லாரையும் பேசுறான். விக்ரமோட துடுப்பு அதாங்க அந்த குட்டிச்சாத்தான் சுபிக்ஷா இருக்கல்ல, அவளை பொறுத்தவரை சனியம் பிடிச்ச நாய்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் திட்டுறா. ஏமா இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்னமா தகுதி இருக்குது? இந்த டாஸ்க முதல் ரவுண்ட்லயே இந்த அளவு கேவலமா கொண்டு போனதே உங்க டீம் தானே. விக்கல் விக்ரமோட ஐடியால எல்லாரையுமே ஆக்டிவிட்டி ஏரியால போட்டு பூட்டிக்கிட்டு நீங்க தானே இந்த கேவலமான ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பண்ணா சரி அவனுங்க பண்ணா தப்பாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரியே வினோதான் அரோரா மேலையும் சுபிக்ஷா மேலையும் விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிறாங்க. வீடியோ பார்த்தா தான் தெரியுது அரோரா வந்து வலிக்கி விழுறாங்க, சுபிக்ஷா அதுக்கடியில கிடக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மேலையும் விழுறது அவங்க டீம்ல இருக்கிற அமித். இதை விட்டுட்டு எல்லாரும் வினோத்தை போட்டு கட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வினோத்தை பொறுத்தவரை மாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, திவ்யாவை பொறுத்தவரை அவங்களா எந்த கண்டனுமே கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களை குறை சொல்றது மட்டும்தான் திவ்யாவோட வேலையே. இப்படி வினோத்துக்கிட்ட வம்புழுக்கலான்னு பார்க்கும்போது வினோத்தை பொறுத்தவரை திவ்யாவை தாறுமாறா வச்சு செய்யறாரு. இன்னொரு சைட் பொறுக்கி எஃப்ஜே, இவனை பொறுத்தவரை கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், தூங்குறது மட்டும்தான் முழு நேர வேலை. இருந்தாலும் பார்வை ட்ரிகர் பண்ணி பார்க்கறதுல அவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்ல நேற்று ராத்திரி நடந்த விஷயங்களை தான் காட்டுறாங்க. அதாவது பிக் பாஸ் பொறுத்தவரை எப்ப சபரி நீ வந்து சுபிக்ஷா பார்க்கும்போது தான் நெக்லஸை திருடி இருக்க, அது செல்லுபடி ஆகாது, எடுத்த நெக்லஸை எடுத்த இடத்துல வச்சுட்டு பேசாம ஜெயிலுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி சபரிக்கு ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மாடர்ன் சினிமா டீம்ல இருக்கிற எல்லாருமே அவங்களோட தொலைஞ்சு போன நெக்லஸை பிக் பாஸ் வீடு முழுக்க வரவிழிச்சு தேடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அவங்க தேடாத இடமே கிடையாது. தேடினாலும் கிடைக்கவா போகுது. பிரச்சனை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்கு மேல எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காரு. இவனுங்களை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தேடி இருக்கானுங்க. அதனால அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் எல்லாருமே எல்லா இடத்துலயும் தேடி இருக்காங்க. இந்த இடத்துல பாரு வந்து அரோராவோட ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆதிரையை பொறுத்தவரை அதெல்லாம் அவங்களோட பர்சனல் திங்ஸ், அதுக்குள்ள எல்லாம் கைவிடாத, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்வை பொறுத்தவரை எப்ப எங்க நெக்லஸ் காணல, நாங்க தேடணும், அது எங்களோட வேலை, நான் தேடதான் செய்வேன் அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த இடத்துல ஆதிரை வந்து நீ தேடுறதெல்லாம் தப்பு இல்ல, பர்சனலா அரோராவை டார்கெட் பண்றதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து அரோராவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாமா டிவியை பொறுத்தவரை அரோரா பண்ண கேவலமான வேலைகள் எதையும் காட்ட மாட்டேங்கிறீங்களே. ஆமாங்க, பாரு அந்த இடத்துல எதுக்காக பிரச்சனை பண்றாங்க. நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்ல எல்லாருக்குமே ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க. டாஸ்க் முடிஞ்ச உடனே அது எல்லாத்தையுமே ஸ்டோர் ரூம்ல வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த அரோரா மட்டும் திருடி அதை அவங்க கபோர்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இதை வந்து பாரு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேட தேட இன்னும் நிறைய கிடைக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்குதா? எந்த தப்பும் எனக்கு தெரியல. இருந்தாலும் அரோராவை பொறுத்தவரை குத்தம் உள்ள நெஞ்சு குறுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவை பொறுத்தவரை இதெல்லாம் என்னோட பர்சனல், இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது, இதெல்லாம் எடுக்கக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்வை பொறுத்தவரை யார் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை தானே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க. அதே வேலையை திரும்ப பண்றாங்க. நான் இப்படிதாமா பண்ணுவேன், எங்க நெக்லஸ் கான்ல நாங்க தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்பவும் பேசுறாங்க. அரோராவை பொறுத்தவரை என்னோட பர்சனல் திங்ஸ் மேல நீ கை வைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாரு வந்து இந்த வார கேப்டனா இருக்கிற ரம்யாட்ட சொல்றாங்க, என்னம்மா இப்படி இந்த பொருள் எல்லாம் திருடி வச்சிருக்காளே, இதெல்லாம் நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்களா, நீங்க தானே கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ரம்யாட்ட கேட்கறாங்க. ரம்யா போறதவள ஸ்கூல் டாஸ்க் இருக்கும்போது நான் கேப்டன் கிடையாது, எஃப்ஜே தான் கேப்டன், அவன் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்ட சொல்றாங்க. எஃப்ஜே வந்து என்னமா இதெல்லாம் நீ தான் திருடி வச்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இது எதையுமே மாமா டிவி போட்டு காட்டவே இல்லை. என்னமோ பாரு வந்து வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண மாதிரியும் அரோரா மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தான் 1 hour எபிசோட்ல காட்டியிருக்காங்க. எப்பா அரோராவை பொறுத்தவரை முதல்ல சொல்லியிருக்காங்களே, எனக்கு திருடுற பழக்கம் இருக்குது, சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிச்ச பொருளை திருடி ஒளிச்சு வச்சுப்பேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்களே, அந்த வேலையை தான் பார்த்திருக்காங்க. இதை வச்சுதான் இந்த இடத்துல பிரச்சனை வருது. இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை அரோராவை காண்டேத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பக்கத்துல வர்ற கமருதீனை கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அரோராவுக்கு அழுக பொங்கிட்டு வருது. என்ன அரோரா, கமருதீன் வந்து உன்னோட நண்பன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருந்த, காதலின்னு பாரு சொல்லிட்டு இருக்கா, காதலி காதலாம் கட்டி பிடிக்கிறா, உனக்கு எதுக்கு வைத்தறிச்சலா இருக்குது, நீ எதுக்கு ஒப்பாரி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை அரோரா பாரு உன்னை அழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா, நீ அவ முன்னாடி அழக்கூடாது, நீ அழாம ஸ்ட்ராங் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. அரோராவை பொறுத்தவரை வெளியே போய் உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க தொடங்குறாங்க. ஆமாங்க, பாரு என்ன இரிட்டேட் பண்றா,
வேணும்னே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, என்னால தாங்க முடியல, இவெல்லாம் ஒரு ஆளா, இவங்க ரெண்டு பேரும் பண்றது என்ன காவிய காதலா, கன்றாவி காதல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆபாச நாயகி அரோரா பேசுறாங்க. அரோராக்கா, நீங்க துஷார் கிட்ட பண்ணது என்னதுக்கா? இதே கன்றாவி காதல் தாங்க. அதே மாதிரி கமர்தீன மடியில போட்டுட்டு நீங்க அப்படி தலையை வருடி விட்டுக்கிட்டு இருந்தீங்க, கண்ணத்தை தடவிட்டு இருந்தீங்க, இதுக்கு பேர் என்னது? அதே வேலையை தான் வினோத் கிட்டையும் பண்றீங்க, அதே வேலையை தான் திவார்கிட்டையும் பண்ணீங்க. இப்படி பல பேருக்கிட்ட நீங்க பண்ணும்போது பார்வை பொறுத்தவரை கமர்தீன் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சரின்னுலாம் சொல்ல வரல, அவங்கள பொறுத்தவரை காதெல்லாம் பண்ணலாங்க, கன்றாவியான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க, அதில் மாற்றிக்கிறதே இல்லை. ஆனா உங்க கூட கம்பேர் பண்ணும்போது பாரு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். நீங்க 4 பேரை வச்சிருக்கீங்க, அவங்க ஒரு ஆளை வச்சிருக்காங்க, இதுதான் இதுல உள்ள வித்தியாசம். இருந்தாலும் இந்த இடத்துல அரோரா வந்து வினோத் எஃப்ஜே இவங்க 2 பேர்கிட்டையும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை என்னம்மா நண்பன்னு சொல்ற, ஆனா பார்வும் கமர்தீனும் காதல் பண்ணும்போது உனக்கு எதுக்கு பொசசிவ் ஆகுது, நீ என்ன அவன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுறாரு. உடனே அரோரா வந்து தலையில அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. நான் தான் இது காதல் இல்லைன்னு சொல்றோம்ல, கமர்தீன் மேல எனக்கு நட்பு தான் இருந்துச்சு, அவன் என்ன பெரிய டேஷா, அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆணலகனா டேஷா அப்படிங்கிற மாதிரி பல பீப் போட்டாங்க. இது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல. அதாவது அரோராவுக்கு பொறுத்தவரை கெட்ட வார்த்தை மேல கெட்ட வார்த்தை போட்டு கமர்தீனை திட்டுறாங்க. இது எதையுமே காட்டல. இந்த இடத்துல அரோரா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்துட்டு இருக்காரு. இதை தான் இன்னைக்கான எபிசோட்ல காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நெக்லஸை தேடுறதுக்காக பாரு போறாங்க. அந்த இடத்துல அரோரா களவாண்டு வச்ச சில விஷயங்களை பார்த்துடுறாங்க. தோண்ட நிறைய கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இது எதுக்கு அரோராவுக்கு அஃபண்ட் ஆச்சு, எதனால இவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா கமர்தீன் பார்வை கட்டி பிடிச்சது தான் காரணம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாடர்ன் சினிமா டீமை பொறுத்தவரை ரெட்ரோ சினிமா டீமோட நெக்லஸை திருடியே ஆகணும்ப்பா, எல்லார் மேலையும் பெட்ஷீட்டை தூக்கி போட்டாவது எப்படியாவது நம்ம திருடுறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் போடுறாங்க. என்னதான் பிளான் போட்டாலும் ராத்திரி முழுக்க ட்ரை பண்ணியும் அவங்களால நெக்லஸை தொடக்கூட முடியல அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே ரெட்ரோ டீம்ல இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தவரை அவங்களோட கோஆர்டினேஷன் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, 2 பேர் காவல் இருக்கிறாங்க, அந்த நேரம் மீதி உள்ளவங்க தூங்குறாங்க, மறுபடியும் அவங்க 2 பேர் தூங்க போகும்போது மற்ற 2 பேர் எழுந்து பாதுகாக்கிறாங்க. அந்த வகையில எல்லாருமே சேர்ந்து அந்த நெக்லஸை பாதுகாக்கிறாங்க. அதே நேரத்தில் மாடர்ன் சினிமா டீமை பொறுத்தவரை எஃப்ஜே அப்படிங்கிற போரிக்கு நம்ம டாஸ்க்ல இருக்கிறோம், டாஸ்க்குக்காக ஏதாவது விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தின்னமா பெண்கள் கூட சேர்ந்து பல சில்மிஷங்களை பண்ணணுமா தூங்கணுமா அப்படிங்கிற வேலையை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். அதே வேலையை தான் இன்னைக்கும் பண்ணா அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி சாண்ட்ராவுமே ஜெயில இருக்கிற சபரிகிட்ட பேசியிருக்காங்க. எஃப்ஜே எல்லாம் ஒரு ஆளாடா, நம்ம எப்படியாவது நெக்லஸை திருடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவனை பொறுத்தவரை தூங்கிட்டு இருக்கான், எழுப்புனா கூட எழும்ப மாட்டேங்கான் அப்படிங்கிற மாதிரி சபரிகிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பாரு வந்து விக்ரம் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பாத்ரூம்குள்ள இருக்கிற வாளிக்குள்ள யாரோ துணியை போட்டிருக்காங்க, யாருக்குள்ள துணின்னு தெரியல, யாருக்குள்ளதுன்னு கேட்டு அந்த துணியை எடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட சொல்றாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து நீங்க கேப்டனா இருக்கிற ரம்யா கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாரு வந்து ரம்யா கிட்டையும் சொல்றாங்க. ரம்யா வந்து விக்ரம் கிட்ட அந்த பிரச்சனையை முடிவு பண்ணுங்க, அதாவது அந்த வாளியை நடு வீட்டுல கொண்டு வந்து வைங்க, யாருக்குள்ளதோ அவங்க எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விக்ரமும் அதை எடுத்துக்கொண்டு நடு வீட்டுல வைக்கிறாரு. அந்த இடத்துக்கு வியானா வர்றாங்க. என்னப்பா என்னோட ட்ரெஸ் இருக்கிற வாளியை யாரு இப்படி கொண்டு நடு வீட்டுல வச்சது, இப்படி வைக்கலாமா, என்னோட ட்ரெஸ் தானே, இது தெரிஞ்சுதான் விக்ரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வியானா பேசுறாங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை யாரோட துணி என்ன துணி அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, ரம்யா சொன்னாங்க நான் இதை கொண்டு வந்து எடுத்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல பாருவா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு, யாருக்குள்ளதுன்னு கேட்டுட்டு தானே இப்படி பண்ணுவீங்க, மற்றவங்களோட பர்சனல் திங்ஸை எப்படி நடு வீட்டில் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடுது. இந்த இடத்துல ரெட்ரோ டீம்ல இருக்கிற எல்லாருமே விக்ரமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கேப்டன் சொன்னதுதான் விக்ரம் செஞ்சாரு, விக்ரம் மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த பிரச்சனையை முடிவு பண்றாங்க. சரிடா மாமா டிவி, இந்த விக்ரமை பத்தி வியானா நேத்து இருந்தே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை பத்தி எதுக்குடா காட்டவே இல்லை. ஆமாங்க, இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரமை பொறுத்தவரை ரொம்பவே கேவலமா அழுது ஒரு நாடகம்லாம் கிரியேட் பண்ணியிருந்தான். அதாவது வியானாவை பொறுத்தவரை விக்ரம் சொல்லியிருப்பாங்க, எப்பா சாண்ட்ரா வந்து சுபிஷா நடந்துகிட்டது பிசிக்கல் வயலன்ஸ் சொல்றீங்களே, அப்படி இருக்கும்போது எங்க எல்லாரையுமே ஆக்டிவிட்டி ஏரியால வச்சு பூட்டினீங்கல்ல, அதுவும் பிசிக்கல் வயலன்ஸ் தானே, அதனாலயும் ரம்யாவுக்குலாம் அடிபட்டுச்சு இல்ல, அப்படி இருக்கும்போது உனக்கும் சாண்ட்ராவுக்கும் எந்த வித்தியாசமே இல்லை விக்ரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை நானும் சாண்ட்ராவும் ஒன்னா, நான் என்ன சாண்ட்ரா மாதிரி கேவலமா ஆடிக்கிட்டு இருக்கேன், என்ன பொறுத்தவரை நான் நல்லவன்பா, நான் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்பேன்ப்பா, சாண்ட்ரா வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, என்னையும் அவங்களையும் எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு உத்தம நாடகம் போட்டிருந்தான். இதை பல இடங்கள்ல வியானா பதிவு பண்றாங்க. அதாவது விக்ரம பொறுத்தவரை காமெடி எல்லாம் கிடையாது, அவனை பொறுத்தவரை சரியான வில்லத்தனம் பிடிச்சவன், அவன் மேல இருக்கிற தப்பு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழுது ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருந்தாங்க. அது எதையுமே இன்னைக்கு
இன்னைக்கான எபிசோட்லயோ நேத்துக்கான எபிசோட்லயோ காட்டவே இல்லை இந்த மாமா டிவி. வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதி கேட்பாரா, என்னப்பா 1 hour எபிசோட்ல காட்டினாலே நாங்க கேட்க மாட்டோம், விக்ரம் பண்ற எச்ச வேலைகள் எல்லாம் 1 hour எபிசோட்ல இருந்து தூக்கிடுறாங்க, மறுபடியும் எப்படி கேட்பானுங்க அப்படிங்கறது நம்மளோட கேள்வியா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரம பொறுத்தவரை எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு மத்தவங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான் அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வியானா, சாண்ட்ரா, ரம்யா இந்த 3 பேருமே பாத்ரூம் ஏரியாவுக்கு வெளியே இருக்கிற சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயும் வியானா வந்து விக்ரம் கேவலமா நடந்துகிட்டு இருக்கான், அவன்லாம் காமெடி எல்லாம் கிடையாது, வக்ரம் பிடிச்சான் அப்படிங்கறது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுற எல்லாத்தையுமே கனி அப்படிங்கிற சகுனி வந்து பாத்ரூம் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்குது. இதை கண்டுபிடிச்ச ரம்யா பொறுத்தவரை கனிகிட்ட கேட்கறாங்க, இதெல்லாம் உனக்கே அசிங்கமா இல்லையா, இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கனிகிட்ட கேட்கறாங்க. கனியை பொறுத்தவரை என்னதான் கேவலமா இருந்தாலும் நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசிட்டு போகுது. உண்மையாவே கனியெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆகுதுங்க. சரியான சகுனி அப்படின்னே சொல்லலாம். எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு நல்ல மாதிரி சிரிச்சுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவங்க பேசுனது எல்லாத்தையுமே விக்ரம் கிட்ட போய் ஒப்பிக்கிறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து அவங்க அப்படிதான் தெரிஞ்சு போச்சுல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே கனியை பொறுத்தவரை யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து விக்ரமுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதாவது வியானாவுக்காக விக்ரம் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காராம், ஆனா வியானா வந்து விக்ரம் பத்தியே தப்பா பேசுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கனி உருட்டு. ஏமா வியானாவோட கேம் மொத்தமா காலி ஆறதுக்கு காரணமே இந்த விக்ரம் தான். அந்த அம்மாவை பொறுத்தவரை என்னமோ கியூட்டா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஏதோ சில விஷயங்கள் பண்ணாங்க. அதே நேரத்தில் வியானா பல இடங்கள்ல பேசுற கருத்துக்கள் உண்மையாவே நேர்மையான கருத்துக்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட கெஸ்ஸிங் ரொம்பவே கரெக்டா இருக்குது. அதே நேரத்தில் வியானா வந்து எஃப்ஜே காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போன வாரம் ஃபுல்லாவே அவங்களோட பேரை கெடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த விக்ரம் அப்படிங்கிற மாமா பைய தான். இந்த மாமா பைய அண்ணன் அப்படிங்கிற வேஷத்துல வியானாவுக்கு சொன்ன அட்வைஸின் காரணமா தான் வியானாவை பொறுத்தவரை எஃப்ஜே காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் எல்லாம் கொடுத்தாங்க. இதுல இருந்தே விக்ரம் யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் நீங்க வியானா தப்பானவங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்ரோ சினிமா டீம்ல யார் அவங்களோட கேரக்டர்ல சரியா பிளே பண்ணலையோ அவங்கள இந்த போர்ட்ல இருந்து வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வருது. அந்த இடத்துல எல்லாருமே, அதாவது மெட்ரோ சினிமா டீம்ல இருக்கிற எல்லாருமே, அதாவது சபரியை தவிர மீதி எல்லாருமே எஃப்ஜே தான் அவரோட கேரக்டர் இல்ல, அவரை பொறுத்தவரை இந்த டாஸ்க்குக்காகவோ டீமுக்காகவோ அவர் வேலை பார்க்கவே இல்லை, கேரக்டர் இல்லாதது எஃப்ஜே தான் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா எல்லாருமே சொல்றாங்க. அந்த இடத்துல எழுந்து வர சபரியை பொறுத்தவரை வினோத் தான் கேரக்டர்ல இருந்து பல இடங்கள்ல வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வினோத்தை குறை சொல்றாரு. அதே நேரத்தில் எஃப்ஜே யார சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரு தான் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல இல்லாம பாருவாவே பல இடங்கள்ல பிரச்சனையை கிளப்பினாங்க. அது மட்டும் இல்லாம கமர்தீன் கூட காதல் கண்டென்ட் பண்றதுதான் அவங்களோட வேலையே, எல்லா வாரமுமே இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பர்சனல் அட்டாக் பண்றாரு எஃப்ஜே. இந்த இடத்துல பாரு கேள்வி கேட்கறாங்க, என்னப்பா உங்ககிட்ட இந்த வாரம் கேரக்டர்ல இல்லாத யாரு அப்படிங்கறதான் கேட்டிருந்தாங்க, நீ வந்து பர்சனல் அட்டாக் பண்ணிருக்க, என்ன கேவலப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்பவுமே பண்ற மாதிரியே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எஃப்ஜே பொறுக்கிய போறதுல நான் அப்படிதான் சொல்லுவேன், எனக்கு அப்படிதான் தோணுது அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிட்டு இருக்கான். இந்த இடத்துல பாரு எஃப்ஜே இவங்க 2 பேருக்கு இடையில பல வாக்குவாதங்கள் வருது. என்னதான் இருந்தாலும் மாடர்ன் சினிமா டீமை பொறுத்தவரை எல்லாருமே சேர்ந்து எஃப்ஜே தான் கேரக்டர்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாங்க. பிக் பாஸ் பொறுத்தவரை எப்பா நீ விளையாண்டதெல்லாம் போதும், உன்னோட காஸ்டியூம் எல்லாம் கலத்தி வச்சுட்டு ஆட்டத்துல இருந்து விலகிரு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பொறுக்கிய தூக்கி வெளியே போட்டுறானுங்க. அந்த இடத்துல பல சலசல வரும்போது கேப்டனா இருக்கிற ரம்யா வந்து எப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க, பிக் பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, முதல்ல எஃப்ஜே பேரை சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் பார்வை போறதுல எஃப்ஜே என்ன கேரக்டர் அசாசினேட் பண்றான், இது எப்படி அவன் பண்ணலாம், என்னோட கேரக்டர் தப்பா பேசலாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பாரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரம்யாவை பொறுத்தவரை ஏமா பிக் பாஸ் பேசுறாங்க, பிக் பாஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் பாரு நிப்பாட்டுறதாவே இல்ல. என்னமா எதுக்கு எடுத்தாலும் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, இதே பிக் பாஸ் கூடும்போது தானே அரோரா வந்து பெட்ரூம்குள்ள தூங்கிட்டு இருந்தா, அவளை என்ன நீங்க கேள்வியா கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா பக்கம் திருப்பி விடுறாங்க. அரோராவை பத்தி பேசின உடனே சுபிக்ஷா பொங்கிட்டு வர்றாங்க. ஆமா நீங்க எல்லாம் இதை பத்தி பேசலாமா, பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமாவும் மைக்க மறைச்சு வச்சு பேசினவங்க தானே நீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த விஷப்பூச்சியும் பேசுறது. அதாவது விக்ரம் கூட சேர்ந்து சுபிக்ஷாவோட புத்தியுமே மொத்தமே மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மாவை பொறுத்தவரை இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வரணும் அப்படிங்கறத இந்த அம்மாவோட ஆசை. ஆனா விஷப்பூச்சி அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் வாங்குற அளவுக்கு இந்த வாரம் சுபிக்ஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு அப்படினே சொல்லுவேன். அதே நேரத்தில் பாரு பேசுறது பல இடங்கள்ல இரிட்டேட் ஆகுது அப்படினே சொல்லாங்க. ஆமாங்க எல்லாரும் அவங்கவுங்க காரணங்களை லிவிங் ஏரியால சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஆள் பேசும்போது இன்னொரு ஆள் அமைதியா தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாருவை பொறுத்தவரை கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம அவங்க பேரை யார் சொன்னாலுமே கிடந்து கத்துன்னு கத்துறது பல இடங்கள்ல இரிட்டேட் ஆகுது அப்படினே சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா
எஃப்ஜே பொறுத்தவரை காஸ்டியூம் எல்லாம் கலத்தி வச்சுட்டு பாத்ரூம் ஏரியாவுக்கு போறாரு. அந்த இடத்துல பிரச்சனை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் நீ சூப்பரா பிளே பண்றடா, உன்னோட கேரக்டர்ல நீ சூப்பரா இருந்த, மற்றபடி என்ன பேசுறது அப்படிங்கிறதே தெரில அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேயை கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாரு. அதாவது பிரச்சனை பொறுத்தவரை தலைவருக்கு எப்படி கேம் ஆடுறது அப்படிங்கிறதே தெரில, எல்லா வாரமும் பொண்டாட்டி கூட சேர்ந்தே விளையாண்டுக்கிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல தொடங்கிட்டாங்க. அதனால பொண்டாட்டிக்கிட்டு இருந்து விலகி இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல இந்த வாரம் முழுக்க முழுக்க விக்ரம் என்ன சொல்றாரோ அதுக்கு தலையாட்டி பொம்மை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்வுக்கு எதிராக எஃப்ஜே தூண்டி விடுறதை பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் சினிமா டீம்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது நெக்லஸ் திருடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் எல்லாம் போடுறாங்க. திருடண்டா அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாரு வியானா இந்த ரெண்டு பேரை பொறுத்தவரை நெக்லஸ் தேடி இருக்காங்க. காணாம போன நெக்லஸை பிரஜின் தான் ஒளிச்சு வச்சிருக்காரு. அவரோட தொப்பியில இருக்க போது நாங்க தேட போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேடி இருக்காங்க. அந்த இடத்துல கனியா இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் என் மேல யாரோட கையும் படக்கூடாது, அது பிசிக்கல் வயலன்ஸ், நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல வியானா வந்து கனிய செமையா வச்சு செஞ்சாங்க. நல்லவ அப்படிங்கிற போர்வையில இருக்கிற கேடு கட்டவதாமா நீ அப்படிங்கறத டைரக்டாவே கனியை பார்த்து சொன்னாங்க வியானா அப்படினே சொல்லலாம். உண்மையாவே இன்னைக்கு வியானாவை பொறுத்தவரை பல இடங்கள்ல ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா 1 hour எபிசோட்ல அதெல்லாம் காட்டப்படல அப்படினே சொல்லலாம். அதாவது விக்ரம கிளிகளின்னு கிளிக்கிறாங்க, அதே மாதிரி சுபிக்ஷா கேவலமா ஆடுறா அப்படிங்கறதையும் ஓப்பனா சொல்றாங்க. அதே மாதிரி கனி வந்து நல்ல வேஷம் போட்டிருக்கிற சகுனி அப்படிங்கறத ஓப்பனாவே சொல்றாங்க. இதையுமே இன்னைக்கான எபிசோட்ல மாமா டிவி காட்டல அப்படினே சொல்லலாம். அதுக்கப்புறமா பாரு எஃப்ஜே இந்த ரெண்டு பேருக்கு இடையில சில சண்டைகள் வருது. அதாவது பாருவை பொறுத்தவரை என்ன எஃப்ஜே இந்த வாரம் தான் நான் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலையே, எதுக்காக என்ன வாண்டடா பிரச்சனைக்கு இழுத்துக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம எதுக்காகடா எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே டீம் கூட சேர்ந்து விளையாட மாட்டுக்க, தனியா ஸ்கோர் பண்ணணும்னே நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே வந்து எப்பவும் போலவே பார்வை கேலி கிண்டல் பண்றது, மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை தவிர எஃப்ஜே கிட்ட வேற எதை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை லிவிங் ஏரியால டாஸ்க் லெட்டர் படிக்கிறாரு. அந்த நேரத்தில் வினோதா இருக்கட்டும், கமர்தீனா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும் எப்படியாவது போர்வையை மூடி நெக்லஸ் தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நெக்லஸ் தூக்குற மாதிரி தூக்குறதுக்கு போறாங்க. ஆனா என்ன நெக்லஸ் கையிலேயே வரல, இருந்தாலும் நெக்லஸ் அவங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாவுலெல்லாம் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு சில சலசலப்புகள்லாம் வருது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்படிலாம் கேவலமா கேம் ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி ரெட்ரோ டீமை போறதவிட மாடர்ன் டீமை கழுவி ஊத்துறாங்க. திரும்பவும் டாஸ்க் லெட்டர் படிக்கிறாரு, திரும்பவும் அதை திருடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல பெரிய கலவரமா வந்துருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அரோரா வந்து ஸ்லிப்பாகி விழுறாங்க, அவங்க வந்து சுபிக்ஷா மேல விழுறாங்க, இவங்க ரெண்டு பேர் மேலையுமே அமித் விழுறாரு. ஆனா இது அந்த இடத்துல இருந்த யாருக்குமே தெரியாது இல்ல. அதனால அந்த இடத்துல சுபிக்ஷாவை பொறுத்தவரை இவ்வளவு கேவலமாக கேம் ஆடுவீங்க, சனியம் பிடிச்ச நாய்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தைகள் எதையுமே இன்னைக்கான 1 hour எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையால மிகப்பெரிய கலவரமே பிக் பாஸ் வீட்டுல நடக்குது. இதுல மெயினா வினோத் தான் இவ்வளவு கேவலமா விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வினோத்தை டார்கெட் பண்றாங்க. திவ்யாவை பொறுத்தவரை வினோத் நீங்க இவ்வளவு கேவலமா கேம் ஆடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வினோத் வந்து எம்மா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சதே நீங்க தானம்மா, நீங்க தான் இப்படி கேவலமான விளையாட்டை விளையாடுனீங்க, எங்க எல்லாரையுமே ஆக்டிவிட்டி ஏரியால பூட்டிட்டு இப்படிதானே நீங்க ஆடினீங்க, நீங்க ஆடின மாதிரி நாங்க ஆடினா கேவலமா இருக்குதா, நீங்க தான் கேவலமானவங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போகுது. அந்த இடத்துல ரெட்ரோ டீம்ல இருக்கிற விக்ரம தவிர மீதி எல்லாருமே நீங்க ஆடினது கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. எதுக்காகனா ரெட்ரோ டீம் கேவலமா விளையாடுறதுக்கு காரணமே விக்கல்ஸ் விக்ரம் தான். அவர் தான் அப்படி ஐடியாவை கொடுத்திருப்பாரு, அவர் தான் கதவை போட்டிருப்பாரு. அதனால நம்ம பேசினா நம்ம பக்கம் எல்லாரும் திரும்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அந்த இடத்துல அமைதியா இருக்கிறாரு. பிரச்சனை பொறுத்தவரை வினோத் கிட்ட சண்டைக்கு போறாரு. வினோத்துமே விட்டுலாம் கொடுக்கல, வாடா வந்து பாடுறா அடிச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே மல்லு கட்டுறானுங்க. இதை பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க இந்த பேப்பர் ரவுடியை பொறுத்தவரை 400 ரவுடி தான் 400 ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி வந்த நாள்ல இருந்து என்னமோ இவன் பெரிய ஹீரோ மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு வினோத் முன்னாடி பம்முனா அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு பெரிய சீன்லாம் உனக்கு ஒன்றும் கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து பிரச்சனை வச்சு செஞ்சுட்டார் அப்படின்னே சொல்லலாம். இதுல பல பேர் வந்து வினோத் நடந்துகிட்ட விதம் தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. என்ன பொறுத்தவரை வினோத் இன்னைக்கான எபிசோட்ல தாறு மாறான சம்பவங்கள் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல பிரச்சனை போட்டு பொழக்கிறாரு. இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாஸ்க் நடக்குது. இந்த டாஸ்க்ல ரெட்ரோ டீம் வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரெட்ரோ டீம்ல இருக்கிற எல்லாருமே கார்டன் ஏரியால நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வினோத் போறாரு. அந்த இடத்துல பிரச்சனை பொறுத்தவரை வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. வினோத்தை பொறுத்தவரை என்னடா நான் சாப்பிட்டுட்டு கைகளை விட்டு வெளியே வந்தேன், என்ன பத்தி எதுக்கு நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி பிரஜின்ட்ட சண்டைக்கு போறாங்க. அந்த இடத்துல திவ்யா வந்து பிரஜின் வார்த்தைகளை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி முந்தானையில முடிஞ்சிட்டு உள்ள கூட்டு போறாங்க. ஆமாங்க இதே வார்த்தையை திவ்யா நேத்து பயன்படுத்தினாங்க. என்ன பாரு கமருதீன் அப்படியே பொத்துனாப்புல கூட்டு போற, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதே கேள்வியை இந்த இடத்துல வினோத் கேட்கிறாரு, என்னம்மா நான் பிரஜின்ட்ட பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்காக அவரை கூட்டு போற, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல
திவ்யாவுக்கும் வினோத்துக்கு இடையில பல பிரச்சனைகள் வருது. மரியாதையா பேசு அப்படிங்கிற மாதிரி மரியாதை இல்லாம ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல வினோத பொறுத்தவரை ஒன்ன மாதிரி ஒழுக்கம் கெட்டவள் நான் பார்த்ததே கிடையாது, நீ தான் கேவலமா கேம் ஆடுற, உனக்கு தான் ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது, அடச்சி கருமன்னு சொன்னவதானே நீ, நான் சொல்றேன் இப்போ நீ தான் அடச்சி கருமம், உனக்கு தான் ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை போட்டு புழக்கிறாரு. இந்த இடத்துல திவ்யா வந்து ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணாங்க. அதாவது வினோத் வந்து ஒரு பொண்ணான என்கிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாருல, அந்த இடத்துல யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கல. வினோத்துக்கு எதிராக பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேள்வி கேட்டிருக்கணும்ல, எதுக்காக கேட்கல அப்படிங்கிற மாதிரி அழுது பெரிய டிராமா எல்லாமே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதே எதையுமே இன்னைக்கான எபிசோட காட்டல அப்படின்னே சொல்லலாம். என்ன பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல வினோத் வந்து பிரஜின் திவ்யா இந்த ரெண்டு பேருக்குமே தரமான பதிலடிகளை கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது திவ்யாவை பொறுத்தவரை கிடந்து கத்துறதுனால நம்ம சொல்றதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எப்பவுமே மற்றவங்களை இழிவா நினைக்கிறது தான் திவ்யாவோட வேலையா இருக்குது. ஏமா நீ தரம் தாழ்ந்து பேசினா நானும் பேசுவேன், நீ போடான்னு சொன்னேன்னா நான் போடின்னு சொல்லுவேன், நீ சொன்னா நான் அதை விட கேவலமா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை போட்டு பொழந்தாரு. இப்படி போட்டியாளர்கள் எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பிக் பாஸ் பொறுத்தவரை எப்பா இதுக்கு மேலே இந்த டாஸ்கை நீட்டி கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளதான் மக்கள் காரி துப்புவாங்க, இந்த டாஸ்கை ஒரு வழியா முடிச்சு கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எப்பா இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு, ரெட்ரோ டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க, அவங்கள பொறுத்தவரை அவங்க வந்து அவங்களோட நெக்லஸை பாதுகாத்து இருக்காங்க, அதனால அடுத்த வாரம் அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்ல அவங்க வின் பண்ணதுனால அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே அடுத்த வார தலைப்போட்டில பங்கு பெறுவாங்க. அதே நேரத்தில் தோத்த டீமான மாடர்ன் சினிமா டீம்ல இருக்கிற எல்லாருமே டைரக்டா நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எஃப்ஜே, கமருதீன், பாரு இவங்க மூணு பேருக்கு இடையிலும் ஒரு சண்டை வந்துச்சு. இதுலயும் எஃப்ஜே தான் வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு. அதாவது நான் 3 நாளா கேமே ஆடல, படுத்து தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க இன்னைக்கு என்னத்தை கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு. கமருதீனை பொறுத்தவரை என்னடா கிழிச்சான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பேசியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சலசலப்பு வந்துச்சு. உண்மையாவே சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்க்கவே முடியலங்க. அந்த இடத்துலயும் பார்வா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், எஃப்ஜே இருக்கட்டும் 3 பேருமே கத்திட்டு இருக்காங்க. கேப்டனா இருக்கிற ரம்யா கொஞ்சம் அமைதியா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க. ஆனா யாருமே அடங்குறதுக்கு தயாரா இல்ல. அதே நேரத்துல பாரு வந்து நியாயமா பேசினாலுமே அதை திரும்ப திரும்ப பேசும்போது இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எஃப்ஜே பொறுக்கிய போறதுல எப்பவுமே ட்ரிகர் பண்றது, மார்க் பண்றது இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான். அதாவது பாரு வந்து எல்லா இடத்துலயும் என்னோட கேரக்டர் தப்பா பேசாத, கமருதீனும் நீயும் சண்டை போடுறீங்க அப்படின்னா அதுல எதுக்கு என்ன இழுத்து போடுற, என்ன எதுக்கு வாண்டடா பிரச்சனையை இழுத்து போடுற அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே நடந்துகிட்ட விதம் ரொம்பவே அநாகரிகமா இருந்துச்சு அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பல சண்டைகள் பார்க்கிற நமக்கு தலைவலியை தவிர வேற ஒண்ணுமே என்டர்டைன்மெண்டா இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை நடந்து முடிஞ்ச ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படிங்கிற டாஸ்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதிக்கு கண்டென்ட் நிறையவே கிடைக்குது. இருந்தாலும் அவரை பொறுத்தவரை அவரோட டார்கெட் வந்து பாரு, கமருதீன், வினோத் இந்த 3 பேருமா தான் இருப்பாங்க. ஆமாங்க, எல்லா வாரமுமே அப்படிதான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இவங்க 3 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லாருமே ரோஸ்டுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்துல பல தவறுகள் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் ரோஸ்ட் பண்ண போறாரா இல்லனா வழக்கம் போல பாரு, கமருதீன், வினோத் இந்த 3 பேரை மட்டும் போட்டு புழக்க போறாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.